ஜெய் சாயிராம். நம் உயர்வுக்காக நாம் செயல் புரிவதுதான் நல்லது. நம் உயர்வுக்காக நாம் தான் செயல் புரிய வேண்டும். வெற்றிக்காக சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக சிறந்தது. எப்பொழுதும் நம் மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் உயர்ந்த சிந்தனைகளாலும் நிரப்பி வைத்தாலே போதும். நிச்சயமாக நமக்கான வெற்றி, நமக்கான மாறுதல் நம்மை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே ஒரு அற்புத மாற்றம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் மாற்றத்தை நிகழ்த்த நான் முடிவு செய்துவிட்டேன். ஆம் என் பிரியமே, உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய நல்ல நல்ல எண்ணங்களையும் உன்னுடைய ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் அதை நிலைநிறுத்து. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை பெற அதுவே உனக்கு வழிவகை செய்யும். இன்பமும் துன்பமும் வானில் தோன்றும் வானவில் போல நிரந்தரமற்றது என்பதை புரிந்து நடந்து கொள். எதுவும் இங்கு நிலையானது அல்ல என்பதை மனம் உணர்ந்து கொண்டாலே போதும். அதை மனம் புரிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கையை வெற்றிகரமாக உன்னால் வாழ்ந்து கடந்துவிட முடியும். வாழ்விலும் தாழ்விலும் உன்னை ஊக்கப்படுத்த ஓர் உறவு உன்னோடு இருந்துவிட்டால் போதும். வாழும் வாழ்க்கையே சிறப்பானதாக மாறிவிடும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய மனதை எப்பொழுதுமே நிதானமாக வைத்துக்கொள். நிதானமாக இருக்கும் மனது பல ஏற்றங்களையும் பல மாற்றங்களையும் உண்டு பண்ணும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவராக இருந்தார். ஆனால் அவரது ஞானம் மட்டும் மிக மிக பரந்ததாக இருந்தது. கிராமவாசிகள் எப்பொழுதுமே அவருடைய ஆலோசனையை நாடி சென்றனர். அவர் தன்னுடைய பெரும்பாலான நாட்களை மலையின் மேல் உள்ள கோவிலில் தியானத்திலேயே கழித்தார். ஒரு நாள் ஒரு ஆர்வமுள்ள இளைஞன் துறவியை பார்க்க கோவிலுக்கு சென்றான். அவன் துறவியின் ஞானத்தை பற்றி கேள்வியும் பட்டிருந்தான். அவரிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்பினான் அந்த இளைஞன். அவர் துறவியை அணுகி, துறவியே, உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் நீங்கள் புத்திசாலியாகவும் இருக்கிறீர்கள், அமைதியானவராகவும் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை பற்றி நல்லவிதமாக கேள்விப்பட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் பல விஷயங்களால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி போராட்டமான சூழ்நிலையும் கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை துறவியரே. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று ஏதாவது உங்களுக்கு பதில் இருக்கிறதா என்று கேட்டான். துறவி அந்த இளைஞனின் முகத்தை பார்த்து, நான் உனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒருவேளை அது உனக்கு புரிந்து கொள்ள உதவும் என்று கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இளமையாக இருந்த பொழுது கிராமம் கிராமமாக சென்று பல பெரிய ஞானிகளை சந்தித்து அவர்களோடு பழகி அவர்களின் அறிவை பெற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் செங்குத்தான பாறைகள் நிறைந்த மலை பாதையை நான் கண்டேன். அந்த பயணத்தை துவங்கும் பொழுது பல முறை தடுமாறி விழுந்தேன். ஒவ்வொரு அடியிலும் என் உடல் வலியை உணர்ந்தேன். என் உடல் மிகவும் பலகீனமான ஆனது. அப்படியே என்னுடைய இதயமும் கனத்தது. ஆனால் பின்வாங்குவதற்கு பதிலாக அந்த நேரத்தில் மெதுவாக முன்னேறி செல்ல என்னை நானே ஊக்கப்படுத்தி கொண்டேன். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நான் இறுதியாக மலையின் உச்சியை அடைந்தேன். கீழே உலகத்தின் அழகிய காட்சியையும் கண்டேன். ஆனால்
நான் மட்டும் மேலே இல்லை, அங்கே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அங்கே ஒரு முதியவர், பார்ப்பதற்கே மிக வயதான தோற்றம் கொண்ட ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் புன்னகையோடு என்னை பார்த்து, நீ செய்துவிட்டாய் என்று கூறினார். ஆனால் சொல்லுங்கள், இந்த மலையின் மீது நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று நான் அந்த முதியவரை பார்த்து கேட்டேன். நான் கண்ணு தெரியாத குருடன், அதனால் என் கைகளையும் கால்களையும் நம்பி மேலே சென்றதையே உணர்ந்தேன். நான் பாதையின் அழகை பார்க்கவில்லை, கற்களையும் போராட்டங்களையும் மட்டுமே பார்த்தேன் என்று கூறினார். முதியவர் மீண்டும் புன்னகைத்து, அந்த உடைந்த பாதைதான் உன் வாழ்க்கையின் ஆசிரியர். அது இல்லாமல் பொறுமை, வலிமை, விடாமுயற்சியின் பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருக்க மாட்டாய் என்று சொன்னார். பாதை எளிதாக இருந்திருந்தால் பயணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். வாழ்க்கையும் அதே வழியில்தான் செயல்படுகிறது என்றார். உடைந்த வலிமிகுந்த பாதை போல தோன்றுவது உண்மையில் நீ வளரவும் கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. காலப்போக்கில் நீ எதிர்கொள்ளும் போராட்டங்கள் உன் நலனுக்கானவை என்பதை நீ காண்பாய். துறவி சிறிது நேரம் நின்று அந்த இளைஞனை பார்த்தார். இப்பொழுது புரிகிறதா என்று கேட்டார். அந்த இளைஞன் ஆழ்ந்து நெகிழ்ந்து தலையசைத்து, ஆம் துறவியே, எனக்கு எல்லாம் புரிகிறது. என் வாழ்க்கையில் துன்பம் நல்லதற்காகத்தான் வருகிறது. உண்மையில் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கத்தான் செய்கிறது. துறவி புன்னகைத்துவிட்டு, சரியாக நினைவில் கொள், நடப்பது எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே நடக்கும். வாழ்க்கை உனக்கு பல பாதைகளை கொடுக்கும். சில பாறைகள் மற்றவை மென்மையாகவும் இருக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் அதில் அடங்கியிருக்கிறது. அதை நீ நம்பும் பொழுது எந்த புயலின் மத்தியிலும் அமைதியை காண கற்றுக்கொள்வாய். வாழ்க்கையின் சவால்கள், போராட்டங்கள், துரதிர்ஷ்டங்கள் கூட தடைகளாக பார்க்கப்படாமல் வளர்ச்சியின் இன்றியமையாத பகுதிகளாக கருதப்பட வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள் என்று சொன்னார் துறவி. மலையின் மீது உடைந்த பாதையைப் போலத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் உன்னை வடிவமைத்து மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் உன்னுடைய நோக்கம் என்ன, உன் லட்சியம் என்ன என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ முன்னேறினாலே போதும். மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நீ சென்றாலே போதும். நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய் என்பதை இந்த கதை உனக்கு புரிய வைத்திருக்கும். ஆம் என் பிரியமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மற்றவர்களை கீழே தள்ளிவிடுவதால் நீ வலிமையடைவதில்லை. கீழே விழுவதால் வலிமையடைவதில்லை. கீழே விழுந்தவர்களை நீ தூக்கி விடும் பொழுது நீ வலிமையடைகிறாய் என்பதை புரிந்து கொள். உனக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படுத்த கற்றுக்கொள். நாளைய பொழுதை சரியாக திட்டமிடுவதுதான் இன்றைய பொழுதை நீ சரியாக பயன்படுத்தியிருக்கிறாய் என்பதற்கான அர்த்தம். அதுதான் அடையாளமாகவே இருக்கும். இறைவன் உன் வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதங்களை எல்லா நேரங்களிலும் உன்னால் உணர முடிவதில்லை. உனக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ அற்புதங்கள் இறைவன் உன் வாழ்வில் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அதை உணர முடியாவிட்டாலும் நன்றி சொல்ல தவறாதே என் பிரியமே. இறைவன் உனக்காக அளித்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டுமென்றால் உனக்கு இந்த ஒரு பிறவி போதவே போதாது. ஆம் என் பிரியமே, நன்றி உணர்வு மிகுந்தவர்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகத்தான் தெரியும், நன்மையாகத்தான் இருக்கும்.
நன்றி உணர்வு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது என்பதை புரிந்து நடந்து கொள். நன்றியோடு இரு. அனைவருக்குமே நன்றி சொல்லப் பழகு. நன்றியோடு நீ இருக்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டால் உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு உன்னோடு வந்து சேர்த்து கொள்ளும் நபர்கள் தோல்வியடைந்து விட்டால் பல குறைகளை கூறி விலகி செல்லவும் நேரிடலாம். எனவே வெற்றியின் பாராட்டுதலை பார்த்து பெருமிதம் கொள்ளவும் வேண்டாம். தோல்வியின் நிந்தனையை பார்த்து துவண்டு விடவும் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் எதற்குமே கவலை கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய குறிக்கோளில் மட்டும் குறியாக இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே நீ அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புத மாற்றத்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ காண்பாய். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாமல் இரு. என் அன்பு பிரியமே, மற்றவர்களைப் பற்றி பேசி பேசியே உன் காலத்தை கடத்தி விடாதே. காலம் கடந்தும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டு என் பிரியமே. உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பி. ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்ல கற்றுக்கொள். நடக்கவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்ல கற்றுக்கொள். எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை மட்டும் நிறுத்திவிடாமல் இரு. வாழ்க்கை உன்னை ஒரே இடத்தில் அப்படியே விட்டுவிடாது. உனக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். மற்றவர்கள் வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காதே என் பிரியமே. 1000 பேர் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும் நீ உழைத்தாலும் மட்டும்தான் முடியும். வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகளை வருவதில்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடாதே. ஆம் என் பிரியமே, உண்மை என்னவென்று தெரியுமா? கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவறவிடுகிறாய் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் நீ தவறவிட்டது உனக்கான வாய்ப்புகள்தான் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய முயற்சிகளை வீழ்த்தி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் பொழுது அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலாக போய்விடப் போகிறது. எத்தனை தோல்விகள் உன்னை சுற்றி வந்தாலும் நீ திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. எல்லா தோல்விகளும் உன்னுடைய முயற்சியைக் கண்டு ஒரு நாள் அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். தோல்வியே உன்னை அழைத்து செல்லும் வெற்றியை நோக்கி. இதற்கு நடுவில் சின்ன சின்ன தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் அந்த தோல்விகளுக்காக துவண்டு போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிரியமே. ஒன்றின் இறுதி மற்றொன்றின் துவக்கம் என்பதை நினைவில் வைத்து உன்னுடைய அடுத்த முயற்சியை துவங்கு. நம்பிக்கையோடு துவங்கு. வெற்றி உனக்கு வசப்படாமல் போகவே போகாது. ஆம் என் பிரியமே, ஒவ்வொருவரும் வாழும் சூழல், அவர்கள் வாழும் வாழ்க்கைதான் அவரவர்களின் அடையாளத்தை நிர்ணயம் செய்கிறது. எப்படிப்பட்ட சூழலிலும் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ளும் திறன் இருப்பவர்கள் இயல்பாகவே வாழ்வில் அனைத்திலும் வெற்றியடைந்து விடுவார்கள். சில சமயம் சில நேரம் யதார்த்தம் என்பது உன்னால் கையாள முடியாத கைப்பந்தாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. இது எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என் பிரியமே.
வேறு வேறு கோணங்களில் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜெயிக்க முடியாமல் போகிறவர்களின் போராட்டங்களையும் யாரும் புறம் தள்ளிவிட முடியாது. ஜெயிக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்ற தீராத நம்பிக்கை இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை பெற்றே தீருவார்கள். எது நடந்தாலும் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்வு மிக பிரம்மாண்டமாக மாறும். ஆம் என் பிரியமே, அதற்கான உழைப்பை மட்டும் நீ பெரிதுபடுத்தி கொண்டே இரு. பல நேரங்களில் உன்னுடைய வெற்றிக்கு அதுதான் காரணமாக அமையும். உன்னுடைய வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதைப் போல நீ உணர்ந்தால், அப்படி நீ உணர்ந்தால் அதற்காக நீ வருத்தமே பட வேண்டாம் என் பிரியமே. தவறான பாதையில் வேக வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது சுலபம்தான். யாருக்கும் எந்த பாதிப்பையும் அது தரப்போவதே கிடையாது. மாறாக அதுதான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை முழுமையாக நீ நம்பினாலே போதும். நீ நம்பினாலே போதும், எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்கள் விரைவில் நிகழும். நீ எப்பொழுதுமே மிக சிறப்பாக வாழ்வாய். ஒரு நதி தான் செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் வந்துவிட்டால் தன்னை மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அதே இடத்தில் நின்றுவிடுமா என்ன? சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. யாரையும் குறை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்காதே. ஓடும் நதியைப் போல வாழ்வில் என்ன நடந்தாலும், என்ன குறுக்கீடுகள் வந்தாலும், என்னதான் நிகழ்ந்தாலும் முடிந்தவரை நகர்ந்து கொண்டே இரு. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அழகிய நதியைப் போல உன்னுடைய வாழ்க்கையும் நகர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். ஆம் என் பிரியமே, பிரபஞ்சத்திடம் முழுமையாக சரணடைந்து விடு. அப்படி நீ சரணடைந்தால் உன்னுடைய வாழ்வே செழிக்கும், அற்புதங்கள் நிகழும். ஒவ்வொரு நாளுமே உனக்கு மிக சிறப்பானதாக அமையும். செய்யும் செயலிலும் எண்ணும் எண்ணங்களிலும் முழு கவனத்தை செலுத்தினாலே போதும். அடுத்தவரை குறை சொல்ல நேரமும் இருக்காது, மனமும் அதை விரும்பவும் விரும்பாது. பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம், நம்பிக்கையோடு செய்து கொண்டே இருக்கலாம். நடக்காது, முடியாது, நிகழாது, நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிகழவே நிகழாது என்று தீர்மானித்த ஒன்று கூட வீரெழும்பி வரும் வெற்றியோடு நம் கண் முன்னே வந்து நிற்கும். நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல், எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் வருகிறதை, இருப்பதை, நம்மிடம் இருக்கும் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வாய்ப்பு நம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பை தேடி நாம் செல்லலாம். அந்த வாய்ப்பே நம்மை தேடி வரும் நாம் எதிர்பாராத நேரத்தில். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்து மகிழ்ச்சிகரமாக, வெற்றிகரமாக, நிம்மதியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. உன் கண் பார்க்கவே அது நிகழப்போகிறது. அப்பொழுது என்னுடைய அற்புதத்தை நீயே தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்வாய். இதை உன்னுடைய மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள்.
உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நித்தம் நித்தம் என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய், கோரிக்கையாகவும் வைக்கிறாய். நான் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்க முடிவு எடுத்துவிட்டேன். உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீயே பிரமிப்பு அடையும் வகையில், நீயே ஆச்சரியப்படும் வகையில், நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவில் அந்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம், கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நடந்ததை, நிகழ்ந்ததை மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. அமைதியாக அவரோடு சண்டையிடாதே. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மனதால் கூட நினைக்காதே. நீ பிறருடன் சண்டை போடுவதால் அதனால் உனக்கு ஏற்படும் மன வலிகளை பார்த்து என் மனது வலிக்கிறது குழந்தையே. மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன்.
எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டும் அல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்கிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும் மற்றவர்களின் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே? அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்தி கொள்வேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டி பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதையில்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, கவலைப்படாதே. ஏதாவது ஒன்றை கவனித்து கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம். அந்த தியானத்தை மறக்காமல் தினம்தோறும் செய் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நீங்கிவிடும் தியானம் செய்வதால். குழந்தையே, எப்பொழுதுமே மனதிலோ வாக்கிலோ உண்மையை மட்டும் பேசிப்பார். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. உண்மை மட்டுமில்லாமல் பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாகவே இந்த உலகம் உன்னை நம்பிவிடும். கண்மணியே, இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் பட்டு விட்டாய். இழக்க வேண்டியதையெல்லாம் இழந்து விட்டாய். இதுவரை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்வுகளே நிகழப்போகிறது. அதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய கைப்பிடி எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக உன் வாழ்வில் நிகழாது. இதுவரை நிகழ்ந்ததெல்லாம் உன் கர்ம வினைகளின் வெளிப்பாடுகளே. அந்த கர்ம வினையையும் நான் போக்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமைகள் கூட குறைந்து விட்டது. உன் கர்ம வினைகளால் இதுவரை நீ அனுபவித்து வந்த போராட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே மாறும்.
மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. இனி நீ ஜெயிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது. கவலையை விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. அந்த வாழ்க்கையை போராடி சந்தோஷமாக வாழ்ந்தே காட்டலாம். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும்.